பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். அதிகமான நாட்களுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறோம். ஸோ இந்த கிக் பர்ஃபார்மர் இன்னும் அந்த போர்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சில விஷயங்களை நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்லலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து எதை பற்றி நம்ம டீட்டெயில் பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து கிக் பர்ஃபார்மரை வந்து எதுக்கு நான் வச்சுருக்கணும், எதுக்காக தேவை அப்படின்னா, நான் Yamaha கீபோர்டு வச்சுருக்கிறதுனால இந்த Yamaha கீபோர்டில் டோன்ஸ் இருக்கிற டோன்ஸ் நல்லா இருக்குது. பட் இன்னும் அதிகமாக ஸ்டுடியோ குவாலிட்டியான டோன்ஸ் நம்ம பிளேயிங்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் பொழுது தான் இந்த கிக் பர்ஃபார்மரை நான் சூஸ் பண்ணி இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அட் த சேம் டைம் ஏன்னா எனக்கு இன்னொரு ஒன்று, நான் வந்து வச்சுருக்கிறது விண்டோஸுன்றதுனால கண்டிப்பாக மெயின் ஸ்டேஜை வந்து வேறு மாதிரி பண்ணணும், ஓஎஸ் போட்டு பண்ணணும். ஸோ அது வந்து நிறைய வேலை. அண்ட் தென் அது நமக்கு விண்டோஸில் இருக்க சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ நான் விண்டோஸ்லேயே இருக்கிற ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்டேஜுக்கு ரிலேட்டட் பண்ண ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேராக கவனிக்கும்போது தான் கிக் பர்ஃபார்மரை நமக்கு பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, எப்படி நம்ம வந்து நம்மளுடைய கீபோர்டை மற்ற ஒரு லைக் கீபோர்ட் மாதிரி நம்ம மாற்றி ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன், இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் ஒரு ரேக் ஸ்பேஸ் வச்சுருக்கேன் இதில். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன், வயரிங்கில் இங்கே நான் கான்டாக்ட் லைப்ரரி மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நம்மளுடைய வர்ஷிப்பில் நிறைய பேருடைய நம்ம வெஸ்டர்ன் சைடில் ஹில் சாங்ஸ் இல்லைனா நீங்கள் அங்கே அந்த இருக்க காஸ்பல் சாங்ஸோடைய வெஸ்டர்ன் காஸ்பல் சாங்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம சில நார்டுன்ற அந்த கீபோர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன சாஃப்ட்வேரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் வந்து இதில் நார்டுன்னு ஆல்ரெடி நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அந்த ஃபைல் நான் காமிக்கிறேன், சரிங்களா. ஸோ அல்டிமேட் ஸ்டேஜ் பியானோன்ற அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ தட் இஸ் இது வந்து அகெயின் இட் இஸ் அ லைப்ரரி. கான்டாக்ட் பிளேயரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், இப்போ நான் ப்ளே பண்ணுறது உங்களுக்கு கேட்கும். ஸோ இப்போ இந்த ரிச்சான இப்போ நீங்கள் வந்து ஒரு நாட் பியானோ நீங்கள் இல்லை நாடோடைய சிந்தசைசஸ் ஆஃப் கீபோர்டை நீங்கள் வாங்கணுன்னா இட் டேக்ஸ் அவ்வளோ பெரிய காஸ்ட் அதுக்கு போகும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கீபோர்டோடைய சவுண்டிங்ஸும் கிடச்சிரும். ஹை குவாலிட்டியான பியானோ சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ப்ரொவைடட் ஆகிடுது. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் இந்த ஒரு லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் அ செலெக்ஷன்ஸ். நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பியானோஸ் இருக்குது இதில். மிடி கீபோர்டை ப்ளே பண்ணுறேன். ஸோ அதனால் அது கீழே இருக்குது, நான் அதை அப்படியே ப்ளே பண்ணுறதை பார்த்துக்கலாம். ஸோ இதில் அந்த ஆம்பியன்ஸ் பேக் சைடில் நம்ம பேக்ரவுண்டில் பேடுன்னு சொல்லி நம்ம சொல்கிற அந்த கீபோர்டை நம்ம மோஸ்ட்லி ரைட் 2 and right 3s நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பேட் மாதிரி வைப்போம், ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி ஸ்லோ ஸ்ட்ரிங்ஸ் வைப்போம். அதுக்கு பதிலாக இதில் வந்து உங்களுக்கு இந்த செகண்ட் லேயர் சிந்த் லேயர்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த ஸோ நமக்கு தேவையான லெவல்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இதை நீங்கள் மிக்ஸில் வந்து உங்களுக்கு சிந்த் ரொம்ப கம்மியாக வேணும் பொழுது நீங்கள் பியானோ சைடில் நீங்கள் அதிகமாக போகும்பொழுது உங்களுக்கு பியானோ சவுண்டிங்ஸ் இருக்கும். அண்ட் சிந்த் சைடு நிறைய போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிந்தோடைய சவுண்ட் அதிகமாக இருக்கும், பியானோ சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ மிடில் வச்சிங்கன்னா ஈக்குவலி பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து நீங்கள் ரிவர்வ் கண்ட்ரோல் பண்ணலாம், EQ கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒரு பேட்சஸ் இதில் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரோக்ராமிங்கும் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணவும் முடியும், சரிங்களா. ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அது பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் சொல்கிறது, இப்போ ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்கனாலே நல்ல ஒரு டோன் இருக்கும். ஸோ அந்த நான் ஆல்ரெடி என்னுடைய Yamahaல வந்து இந்த பேக் பற்றி நான் பேசியிருக்கோம். ராயல் கிராண்ட் பியானோ அப்படின்னும் பொழுதே வந்து அந்த பியானோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 430 MB கிட்ட அதில் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய கீபோர்டில் போட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய மெமரி எடுத்துக்கும். ஸோ அது கஷ்டம். அப்போ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக அது முடியும், சரிங்களா. ஓகே, ஸோ இது ஒரு லைக் நாட் பியானோ பற்றினது. ஸோ இதுலேயுமே நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ இதுலேயுமே நிறைய வேர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் அப்புறமா உங்களுக்கு அதை லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கார்க் கீபோர்ட். ஸோ இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் கார்க் கீபோர்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது கார்க் கீபோர்டு யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். ஈவன் நான் வந்து யமஹாவுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னுடைய கீபோர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்க் தான். கார்க் PA500ன்னு ஒரு மாடல் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது ஒரு டைம் பீரியடில். ஸோ அதில் இருக்கிற அந்த டோன்ஸ்லாம் எனக்கு இன்னும் இப்போ கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எவ்வளோ தான் பண்ணாலும் அதில் நான் சித்தார் வாசித்த விதமும் அந்த ஃப்ளூட்டோடைய சவுண்ட்ஸ்லாம் வந்து சீரியஸாக வேறு மாதிரி இருக்கும். யமஹா கம்பேரிட்டிவாக நான் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கூட, கார்கோடைய டோன் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் எங்கே கார் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குன்னா அந்த மிக்சிங் சைடில் வரும்பொழுது ரொம்ப டெக்னிக்கலாக உட்காந்து பண்ணணும். யமஹா கொஞ்சம் ஈஸியாக அது மிக்சிங் அவுட்புட் வந்துடும். டோன்ஸ் ரொம்ப ரிலேபிளாக இருக்குதுன்னா எங்கள் கார்க் போகலாம். பட் இது வந்து இன்னும் சிம்பிள். கிக் பர்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கார்க் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் என்ன பண்ண முடியும், எடுத்துகிட்டு வந்துட முடியும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியல்ஸ் பண்ணும். ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான டோன்ஸ்லாம் நீங்கள் நார்மலாக பேசிக்ஸாக இருந்துச்சோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமானாலும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை கவனிச்சிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கிட்டார் இருக்குது. ஸோ இதில் இன்னும் நிறைய இருக்குது. உட்விங் செக்ஷன்ஸ் போனீங்கன்னா யூ கெட் ஃப்ளூட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேம்போ ஃப்ளூட்ஸ் போகலாம். ஸோ நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய டோன்ஸ் இருக்குது, நிறைய சிந்த் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஸோ இதில் அகெயின் ஆர்பிஜியேட்டர்ஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆர்பிஜியேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா யூ கெட் ஸோ அடுத்தது இதில் வந்து ரோலாண்டோட இது ஆக்சுவலாக. இப்போ ரோலாண்டை பொறுத்த வரைக்குமே நான் வந்து என்ன சொல்லணும், ஜீனாலஜின்னு இருக்கும். ஸோ அதுக்கு போயிடுங்க. ஓகேங்களா. ஸோ இதுவும் அகெயின் இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ளகின்ஸ். ஸோ இந்த ப்ளகின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் என்னுடைய குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா, தட் இஸ் டெலிகிராம் குரூப்பில் இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ளகின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ ரோலாண்டுமே நிறைய டோன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் செக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா ரோலாண்ட் நார்த் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யமஹா நம்ம சைடு சவுத் இந்தியாஸ் நிறைய யமஹா யூஸ் பண்ணுவோம், கார்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் மிக்ஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். நார்ட் பியானோ வந்து ரொம்ப ஹெவிலி, இப்போ நீங்கள் வந்து ஏஎஃப்டி சர்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நிறைய சர்ச்சஸில் அது ரொம்ப ரேராக பார்க்க முடியும்னா அது ரொம்ப ஹெவி காஸ்டடு. பட் அதோடைய டோன்ஸை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியுன்றதுக்கு தான் இது. ஓகே, இப்போ ரோலாண்ட் போகலாம். ஸோ இது ரோலாண்டில் ஜீனாலஜின்னு போட்டாங்க, அது இங்கே பாருங்கள், ரோலாண்ட் நீங்கள் மென்ஷன் ஆகுது பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அகெயின் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் plenty ஆஃப் வேரியேஷன்ஸ், plenty ஆஃப் திங்ஸ் இதில் அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஸோ அதுலேயே அந்த எஃபெக்டோட வந்துருச்சு. ஸோ இப்போ பாதி வேலை முடிச்சிடுச்சு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதில் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ஸில் போனீங்கன்னா அதில் பார்க்க முடியும்னு நினைக்கிறது இருக்குது பாருங்கள். ஆமாம், இதுலேயே எல்லாமே இருக்குது, இல்லை கேட்ட அந்த டிலே. ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் போய்ட்டு ஒன்று கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை. இது ஒன்றே போதும், எல்லாத்தையுமே இது கொஞ்சம் பார்த்துக்கும். ஸோ ஒரு ரோலாண்ட் கீபோர்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டோன்ஸ் எல்லாமே இப்போ இங்கே இதில் கிடச்சிரும். சரிங்களா. ஓகே, சரி. இப்போ இது ஒரு சாஃப்ட்வேர் சொன்னோன்னா, அதே போல் இப்போ கார்க் பார்த்துருக்கோம், ரோலாண்ட் அண்ட் நார்ட் பார்த்தோம், அண்ட் தென் லாஸ்ட்டாக யமஹா பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் இப்போ யமஹாவுடைய டோன்ஸ் உங்களுக்கு சில தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து யமஹாவுடைய இந்த ஓகே மவுண்டேஜ் இதை யூஸ் பண்ணணும். சரிங்களா. சரி, இப்போ இதில் வந்து என்னென்னா யமஹாவுடைய டோன்ஸுமே இதில் கிடைக்கும்.
ஸோ யமஹாவோடைய முக்கியமான டோன்ஸ் எல்லாமே இதில் அவைலபிலிட்டி வந்துடும். ஸோ நீங்கள் then strings. So this is the settle chamber strings. So sections இது. So நிறைய again like pizzicatos here. So Indian harmonium. ஸோ இப்போ இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு வேளை ஒரு i500 கீபோர்டு வச்சுருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு டைப் ஆஃப் கீபோர்டு நீங்கள் வச்சுருக்கலாம். மேபி யமஹாவாக இருக்கலாம், ரோலண்டாக இருக்கலாம், கார்காக இருக்கலாம். பட் அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட், தட் இஸ் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய சவுண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணல, மிடி கீபோர்டு கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ மற்ற சவுண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மெயின் ஸ்டேஜில் நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். அகெயின் இது கிக் பர்ஃபார்மர்லேயே காமிக்கணுன்றதுக்காக தான் நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கீபோர்டு எப்படி நீங்கள் மல்டிபிள் கீபோர்டை உங்களுடைய பிளேயிங்குள்ளே எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியுன்றதுக்கான ஐடியா தான் இது. ஸோ இது எல்லாமே நீங்கள் சாம்பிள் பண்ணி நீங்கள் யமஹா கீபோர்ட்லேயும் போடலாம். பட் அது பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், ஒவ்வொரு தடவை பேக்கிங் பண்ணணும். ஸோ ரொம்ப பெரிய வேலை அது. பெட்டர் நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ கிக் பர்ஃபார்மர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இந்த சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. இந்த ப்ளகின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சவுண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு இது லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இதில் கண்டிப்பாக நம்ம இன்னும் அதிகமாக லேர்ன் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த பெனிஃபிட்ஸை கொஞ்சம் நல்லா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நீங்களும் இது கூட நீங்களும் முயற்சிக்கணும். அதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து நம்மளுடைய பிளேயிங் ஸ்டைலே நம்ம மாற்ற போகுதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.